அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐடி, சிஎஸ்சி இந்த மாதிரி ஐடி துறையை சார்ந்த படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க காலேஜ் டேஸில் எப்படிலாம் படிக்கலாம், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படித்து எந்த மாதிரி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டா ஒரு ஐடி கம்பெனியில் உள்ளே போயிட்டு வேலை செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ப்ளஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் அருண்குமார் அவர் வந்திருக்காரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோ இங்கே இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து இதேமாரி உங்களை மாரி ஒரு ஐடி துறையில் தான் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ். அவர் வந்து அவர் மூலயமா வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டிலாம் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறையா ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து நல்லதும் பண்ணுறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் மட்டுமே கேட்டால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டால் இன்னுமே செஷன் எஃபெக்டிவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பிரேம் இணைஞ்சிருக்காரு. இந்த பிரேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காரு, 3rd இயர். ஸோ ப்ளஸ் வந்து இன்னும் சில பசங்கள்லாம் வருவாங்க, அவங்க ஃபர்தராக ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ shall we start? ஓகே, வெல்கம் ஆல் ஆஃப் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வாங்க பேச ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே அருண், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோ நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், அது வந்து சும்மா கம்மியான இன்ட்ரோ தான். ஸோ உங்களை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் யார் சொல்லுங்க 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 சொல்லுங்க. Hi Sanjay, hi Prem, hi all. So, as you said, so நான் வந்துட்டு 5 years of experience இருக்கு. So around 5 years, 4.5 years தாண்டி ஆகிட்டு இருக்கு. So we can say 5 years. So நான் வந்து டைகர் அனாலிட்டிக்ஸ்ல வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாட் ஐ டூ பேசிக்லி இஸ் நான் வந்து மொபைல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவும் இப்போ அங்கே இருக்கேன். ஸோ பேசிக்லி ஃப்ரண்ட் அண்ட் மொபைல் அண்ட் வெப் அஸ் வெல் அஸ் பேக் எண்ட். ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அலாங் வித் ஏஐ, லேட்டஸ்ட் ஏஐ மாடல்ஸ் லைக் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்டாக. ஸோ சின்ன ஒரு திருத்தம், நான் வந்து கம்யூனிட்டிஸ் ரன் பண்ணல, ஐ எம் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ ஜஸ்ட் பீயிங் தேர் அஸ் அ கோ டீம் மெம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோ ஆர்கனைசர்ஸாக இருக்கேன். ஸோ தர் இஸ் அ டீம், நான் மட்டும் இல்லை, தர் இஸ் அ என்டையர் டீம். மை டீம் இஸ் தேர், மை ஃபெலோ ஃபோக்ஸ் ஆர் தேர். ஸோ ஸோ அவங்களும் இருக்காங்க. ஸோ சேர்ந்து தான் வி ஆர் ரன்னிங் கம்யூனிட்டிஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப். இன்னைக்கு அது போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே அருண். இப்போ எல்லாருமே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐடி துறையை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய சீட்ஸ் வந்து ஐடிக்கு வந்து ஐடிசிஎஸ்சிக்கு இதாக இருக்குது. ஸோ வாட் இஸ் த கரண்ட் ட்ரெண்ட்? அந்த கரண்ட் ட்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு உண்மையாகவே ஐடி துறையில் இருக்கா? வாட் அபவுட் த ஏஐ? இந்த ஏஐங்கிறாங்களே, ஸோ ஏஐ வந்து கோடிங் ரிலேட்டடாவோ இல்லை டெஸ்டிங் ரிலேட்டடாவோ, டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி அவங்க ரோல் எப்படி இருக்குங்கிற பற்றி ஒரு ஐடியா இருந்தால் இந்த மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யா, பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட்ன்றது ஐ வில் சே ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லணும்னா அதுதான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஈவன் மேனுஃபேக்சரிங்கா இருந்தா கூட அங்க ஒரு ஏஐ இருக்கு. கரெக்டா? ஆட்டோமேட்டட் கார்ஸ், கரெக்டா? அது ஏஐ தானே. ஆட்டோமேட்டட் கார்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தானா யாருமே இல்லாம ஓட்டிட்டு போகுது. கரெக்டா? ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தான் அது ரன் பண்ணுது. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனால வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா நான் படித்த தகவல், காணொலியில் பார்த்த தகவல் வந்து இதுதான். சைனால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட கார் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மோசமான ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் வந்து ரியல் லைஃப் நடக்குன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கார்ஸ்னா டிரைவர்ஸ் இல்லாம இயங்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே. ஸோ டிரைவர்ஸே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண காசு. ஸோ எப்படி கிராஷ் டெஸ்ட் இருக்கு? ஏன்னா இப்ப அதுதான் இதா போயிட்டு இருக்கு. அங்கேயும் ஏஐ வந்துருச்சுன்னு சொல்றேன். ஸோ இது வந்து ஐடின்றது லிமிட்டட் கிடையாது. ஒரு இடம் ஐடினா வெறும் மட்டும் இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் மிஷின்ஸ் இருக்கோ அங்கேயும் ஐடிஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் டெக்னாலஜி. ஒரு மேனுஃபேக்சரிங்ல கூட ஒரு ஒரு ஐடி சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமா, ஏஐ சம்பந்தமா தான் இருக்கு அங்கேயுமே. ஸோ ஸோ நான் இது அப்படிதான் நான் பார்க்கறேன். ஸோ இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதை தாண்டி இதை வந்து தப்புன்னு கரெக்டா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கவங்களும் பெட் படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. தட் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் கன்சூமர்ஸ் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டா ஒரு கார் போகுது, இல்லைன்னா ஒரு
வேற ஏதாவது ஒரு விஷயம் போகுதுன்னா ஸ்ட்ரைட்டா கன்சூமருக்கு தான் போகும். ஸோ அதனால அது அது வந்து அழியாது, அது எப்பயுமே இருக்கதான் செய்யும் மேனுஃபேக்சரிங். ஸோ ஐடி படிக்கிறவங்களுக்கு வந்து யா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்துச்சு, டிவைடட் ஆயிடுச்சு. நாங்க படிக்கும் போது வெறும் சிஎஸ்சி ஐடி தான் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு ஏஎம்எல் சொல்றாங்க, ஏடிஎஸ் சொல்றாங்க, சைபர் செக்யூரிட்டி சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிபிக் ஐடில ஸ்பெசிபிக்கா கோர்சஸ் வந்துச்சு இப்போ. ஸோ ஓகே. ஸோ ஓகே அருண், ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு ம், இருக்கேன், சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நான் ம்ஹும், வந்து அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக தான் பார்க்குறேன். லேப், ப்ராக்டிக்கல் லேப்ஸ் இருக்கு. ஸோ லேப் வந்து நான் எழுதி எக்ஸாம் ஐ மீன் பாஸ் பண்ணிடுறேன். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ரியல் லைஃப் கோடிங் பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாரி கோடிங் ஸ்கில்ஸை வந்து என்னால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்ஜெக்டை பார்க்க முடியுதுல்ல, என்னால் வெறும் மார்க் பாயிண்ட் ஆஃப் ம். வியூவில் தான் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிற எனக்கு நான் எந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது? சப்ஜெக்டே ஒரு ஓகே. ப்ராக்டிக்கலுக்காக தானே நம்ம தயார்படுத்துகிறோம். ஸோ நான் அது அந்த அந்த எப்படி நான் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் எப்படி சொல்லணும்னா அதை ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். வித் தியரியா படிக்காம அதை ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் வந்து இப்போ செகண்ட் இயர்ல இருக்காங்க, இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் கூட வச்சுக்கோமே, இட்ஸ் காமன் டு ஆல் டெக், ஆல் இன்ஜினியரிங், ஐ திங்க். ஓகே, ரைட்டா? ஸோ இப்போ அதுல வந்து கன்ஃபார்ம் பைத்தான்ற மாதிரி வருது, எல்லாருக்குமே பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ் வருது. பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு லாங்குவேஜ் தான். தட் இஸ் நாட் அ டெக்னாலஜி, தட்ஸ் ஒன்லி அ லாங்குவேஜ். தட்ஸ் அ லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் டு த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ அதை நீங்க தியரியா பார்க்காம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தோம்னா இட் பி வெரி ஈஸி. ஒரு ப்ராக்டிக்கல் இன் த சென்ஸ், அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வர கான்செப்டை தியரியா படிக்காம, ஓகே இந்த கான்செப்ட் இருக்கு, அதை எடுத்து நம்ம எப்படி பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பைலர்ஸ் இருக்கு, பைத்தான் கம்பைலர்ஸ்லாம் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா அது வந்து ப்ராக்டிக்கலா தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூ ஸ்டார்ட் டூயிங் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது யூ ஸ்டார்ட் லேர்னிங் இட், ஹவு டு கம்யூனிகேட் டு த சிஸ்டம்ஸ், ஹவு டு கம்யூனிகேட் டு த கம்ப்யூட்டர்ஸ், கரெக்டா? ஸோ அப்படி அப்படி போனோம்னா தட் வில் பி வெரி குட். ஸோ வெறும் மார்க் ஃபோக்கஸ்டா இல்லாம இஃப் யூ ஸ்டார்ட் லேர்னிங் த அந்த கான்செப்ட்ஸ், ப்ராக்டிக்கலா கான்செப்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட என்னோட ஒரு பெரிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, ஐ வில் சே செல்ஃப் லேர்னிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங். ஸோ தன்னை தானே படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா மத்தவங்க யாரும் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு அவங்களா படிச்சாதான் தேடல் நிறைய இருக்கும். இந்த தேடல்ன்றது இப்ப மிஸ் ஆயிடுச்சு இந்த காலத்துல. தேடல்ன்றது நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா போறாங்க, ஒரு ஏஐ சாட் பாட் எடுக்கிறாங்க, டக்கு டக்குன்னு தட்டுறாங்க, அது 4 கேள்வி கொடுத்துருது, அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் கட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்தது. அது என்ன ஆகுதுன்னா, அது என்ன லிமிட் பண்ணுதுன்னா அவங்களோட அதர் எக்ஸ்போசர்ஸ் லிமிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கூகுள்ல போய் போட்டேன்னா எனக்கு அது லிங்க் பண்ணி தருமே தவிர, லிங்க் இன் த சென்ஸ் அந்த டீப்பரா அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ல கவர் பண்ணி வரும். ஆனா ஒரு எல்எல்எம் ஸ்ட்ரைட்டா ஆன்சர், இந்த எரருக்கு இதுதான் சொல்யூஷன் ஸ்ட்ரைட்டா கொடுத்துரும். பட் அந்த சொல்யூஷன் ஏன் அரைவ் ஆச்சு அப்படின்றது சம்டைம்ஸ் சொல்லாது. அன்டில் அன்லெஸ் நம்ம தேடி போய் கேட்கிற அளவு, நம்ம தேடி நம்ம கிளியரா கொடுத்தாதான் அது சொல்லும். ஆனா இதுவே ஒரு கூகுள் சர்ச் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒன் பை ஒன்னா தான் போகும் மேக்ஸிமம். இந்த இஷ்யூக்கு ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்றது முதற்கொண்டு கீழே வரும். ஸோ அதுவும் ஸ்ட்ரெயிட் கட் ஃபார்வர்டாகவும் ஆன்சர்ஸ் இருக்காது சம்டைம்ஸ். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் கான்செப்ட் பை கான்செப்டா போகும். ஸோ அப்பா போகும்போது அந்த தேடல்ன்றது அதிகமாகும் போது தேர் நாலேஜ் கேன் பி இன்க்ரீஸ்ட். ஸோ இப்போ அந்த தியரி செக்ஷனை நம்ம தியரியா பார்க்காம மார்க்ஸா பார்க்காம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும். அதை அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ எல்லா எல்லா பேப்பரும் ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ பேப்பர்ஸ் இருக்கு, ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்கு. நீங்க படிக்கிறது கம்பல்சரி உள்ளுக்குள்ள ஒரு ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ஸா இருக்கும், இல்லாம இருக்காது. ஓகே. ஓகே அருண், ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஜூனியர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி. நான் படிக்கிறேன். கேம்பஸ் ம், இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்டிஇ ரோலுக்கு வராங்களாம். ம், ஆனால் அவர் வந்து ம். அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்து அவர் அந்த மாரி கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணணும்? Some of the seniors ஓகே. said don't answer all the questions in the interview. They don't want us to know everything. It's true. SDA interviews shall we slightly to go optimized one or should we gradually improve efficiency? So okay, இதான் ஆக்சுவலாக வந்து எஸ்டிஏ ஓகே, ரோல். புரியுது.
ஓகே. ஸோ அது வந்து அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலி ஃபன்னியா தான் தோணுச்சு. ஏன்னா, எல்லா ஆன்ஸரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து சி அது வந்து கரெக்ட்டா இருக்குமா தெரியல. பட் அகைன் வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றத கண்டுபிடிச்சுக்கணும். அதே மாரி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி அவர் கிளியரா சொல்றார். டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டோம்ல. ஐ வில் சே ஃபோக்கஸ் ஆன் தட் ரோல். அந்த ரோல்ல வந்துட்டு இப்போ எஸ்டி ரோல் வருது அப்படின்னா, யூ கேன் அட்டெண்ட் யூ கேன் ஒன்ஸ் யூ கிளாக் த இன்டர்வியூ கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்த ரோல் இருக்கா? ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ரோல். இது மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஓகே. அப்படி இல்ல அப்படின்னாங்கன்னா, இஃப் யூ கேன் ட்ரை எஸ்டி ஃபார் 1 இயர். இன்டர்னலா நிறைய கம்பெனில ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்டி ட்ரை பண்ணிட்டும் போலாம். இது ஒரு ஆப்ஷன். எஸ்டி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு யூ கேன் ஸ்விட்ச் இன்டர்னலாவே ஸ்விட்ச் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கு. ஸோ செகண்ட் இப்போ இல்ல நான் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் போவோம் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஸ்கில்ன்றது நான் என்ன சொல்றேன்னா ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸும் டிஎஸ்ஏலையும் நம்ம வந்து இருக்கோமோ, வி ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அவுட் சைட். அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு யூ ஷுட் ஹாவ் ஒன் மோர் வெரி டூ இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஒன் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில் அஸ் வெல் அஸ் நெட்ஒர்க்கிங். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு வந்துச்சுனாலே நெட்ஒர்க்கிங் வரும். நெட்ஒர்க்கிங் இன் த சென்ஸ் யூ ஷுட் ஹாவ் டாக் டு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கவங்களும் சரி, ஒரு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றவங்களும் சரி, ஒரு லீடா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், ஒரு ஒரு நார்மல் எஸ்டி டெவலப்பரா கூட இருக்கட்டும் அந்த கம்பெனில, வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஹேவிங் நெட்ஒர்க்ஸ். ஸோ அவங்க கூட பேசுறது, கொள்றது, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பேசிட்டே இருக்கிறது, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து மேஜரா சொல்லுவேன். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க தேவையான ரோல அவங்கள நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தே கேன் கெட் அவுட் சைட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி கேம்பஸ்ல வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அப்படி வரல அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அவுட் சைட். ஓகே ஓகே பிரேம், நீங்க கேளுங்க பிரேம். We can ask your questions. Feel free to ask anything. He will answer your all questions. First of all, I am Prem Balaji from CSE department, CG படிக்கிறேன். So hi bro, ஹாய் Arun பிரேம். bro. ஹாய் பிரேம். இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒரு பேசிக்கான ரோல், எந்த ஒரு ரொம்ப பேசிக்கான ரோல் ஆகட்டும், அவங்க கம்பெனில எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஸ்கில், ஃப்ரெஷர்ஸ்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது இருந்தா மட்டும்தான் நாங்க எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெஷர்ன்றதை விட ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு கேட்டீங்களா, எல்லாருக்குமே இருக்குது நாலேஜ், கோடிங் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கம்பல்சரி தேவை. கோடிங் நாலேஜ்ன்றதை விட லைக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான உங்களுக்கு அந்த அல்காரிதம்ஸா இருக்கட்டும், அந்த ஐட்டம்ஸா இருக்கட்டும், லைக் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸா இருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, ஆப்டிமைசேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கம்பல்சரி எவ்ரி ஒரு கிராஜுவேட் வந்து டிஎஸ்ஏவும் டைனமிக் ப்ரோக்ராமிங்கும் ப்ராக்டிக்கலாவோ இல்லை தியரிட்டிக்கலாவோ தே வுட் ஹவ் லேர்ன்ட் இட். இன்னும் சொல்ல போனோம்னா காலேஜ்ல வந்து லைக் வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு டீச்சர், ரைட்? ஸோ ப்ராக்டிக்கலா பண்ணி கடந்து தான் வந்திருப்பாங்க, ரைட்? அந்த டைனமிக் ப்ராப்ளம் ஆகட்டும், லைக் டிஎஸ்ஏ ஒர்க், இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒன் ஆஃப் தி மேஜர் கான்செப்ட்ஸா இருக்கும் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கம்பல்சரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்யூனிகேஷன். ஏன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா, ப்ரிசைஸ்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்னா கூட நீங்க உங்க ஹையர் அபிஷியல்ஸ்டையோ இல்ல உங்களோட கொலீக்ஸ்டையோ உங்களோட லீட்ஸ்டையோ மேனேஜ்டையோ கேட்கறதுக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் தே வில் ஸ்டார்ட் தட்ஸ் கன்சிடர்ஸ் வெரி ஹை ஸ்கில். நான் அதான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே கம்யூனிகேஷன், சில பேர் கோட் சூப்பரா பண்ணுவாங்க, பட் சில பேர் கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ ஈவன் தான் கோட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட்டை வாங்கி உங்களுக்கு வந்து திருப்பி அதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங், அந்த ஒரு டவுட்னா கூட கிளியரா போய் கேட்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கம்பல்சரி மஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ கம்பல்சரி மஸ்ட். ஸோ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த லாங்குவேஜ் ஆர் சம்திங் லைக் தட், ரைட்? ஸோ லாங்குவேஜ்ன்றதை விட த வே யூ அப்ரோச், அதுதான் நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லா பாக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி இருக்கணும். தமிழ்ல கூட ஒரு டைலாக் இருக்கு, வாயில புள்ள பழச்சுக்கோன்னு சொல்லுவாங்களே. ஸோ சிம்பிள் அஸ் இட் இஸ்.
ஸோ பிரேம், உங்க கொஸ்டினுக்கு இது கரெக்டான ஆன்சரா, எக்ஸ்பெக்டட் ஆன்சரா, இல்ல நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு லைக் இன்டர்வியூ ப்ராசஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரவுண்ட் வச்சிடுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு இன்டர்வியூல ஒரு 3 ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க, டெக்னிக்கல் பிளஸ் ஹெச்ஆர்ஸ்னு. ஸோ இதுல வந்துட்டு எப்படின்னா இன்டர்வியூ போனாங்கன்னா நிறைய பேர் ஒரு கான்ஃபிடென்ட்டா போறாங்க. அந்த நீங்க இன்டர்வியூ போனாலே நிறைய பேர் வந்து ஈஸியா செலக்ட் ஆயிடுறாங்க. அந்த ஆன்லைன் ரவுண்ட் கிளியர் பண்றதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாவே இருக்கு, ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அதை கிளியர் பண்ண? ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் ரவுண்ட்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் மீ டு கிவ் வாட் யூ லுக்கிங் ஃபார் அன் ஆன்சர். எந்த மாதிரி ஆன்லைன் கொஸ்டின்ஸ் இருக்கு ஆக்சுவலி? லைக் ஆப்டிடியூட்ஸ் இருக்கா, இல்ல கோடிங் ரவுண்ட்ஸ் இருக்கா, இல்ல எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்துட்டு அந்த ஆப்டிடியூட்ன்றது கம்பெனியை பொறுத்து. அவங்க சில கம்பெனிஸ் ஆப்டிடியூட் வைக்கிறாங்க. அண்ட் கோடிங் ரவுண்ட் வந்துட்டு ஐடி சிஎஸ்சி அவங்க எடுக்கிறாங்கனாலே, ஐடி ரோல்ஸ்னாலே கோடிங் மஸ்ட் மேண்டட்ரி இருக்கும். அதுல வந்துட்டு மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அது போக சில கம்பெனிஸ் வந்து ஆப்ஷனலா ஆப்டிடியூடும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேஜர் பிரேக் த்ரூ வந்து உங்களுக்கு கோடிங் தான் இல்லையா? அதை நீங்க கிராக் பண்ணிட்டாலே போதும் இல்லையா? ஸோ அப்போ நீங்க கோடிங்க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு, லைக் ஹேக்கர் எர்த், ஹேக்கர் ரேங்க், லீட் கோடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நான் எப்படி கோடிங்கை நான் சொல்லுவேன்னா, லைக் இப்போ ஸ்கூல்ல எப்படி மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் நம்ம கிளியர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் கான்செப்ட்ஸ். ஒரு 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 ப்ராப்ளம்க்கு, ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்க்கு எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல எது பெஸ்ட்ன்றத நம்ம வந்து ட்ரை பண்ணாதான் உண்டு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்காதான், ப்ராக்டிக்கலா பண்ணாதான் நம்மளுக்கு வரும் ஆக்சுவலி. எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் வரும் ஆக்சுவலி. ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கோடிங் ரவுண்டை கிளியர் பண்ணணும், அந்த ஆன்லைன் இன்டர்வியூ கோடிங் ரவுண்டை கிளியர் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சால்விங் ரவுண்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா we have to look into லீக் கோட். கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்காரிதம் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். செகண்ட், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செகண்ட் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு லாங்குவேஜ் கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதாவது பைத்தானா, சியா, ஜாவாவா, ஸோ சி பிளஸ் பிளஸா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டா, டைப் ஸ்கிரிப்ட். ஸோ தெர் இஸ் என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ். சி மார்க்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க, அவங்க எல்லா லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் அக்கார்டிங். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜை தாண்டி தேர்டு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் முன்னாடியே ப்ரீவியஸாவே. ஸோ டெய்லி ரெகுலரா யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் வித் லீக் கோட் ஆர் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னா ஹேக்கர் எர்த். ஸோ ஹேக்கர் எர்த்தில் வந்து மேஜரா சேலஞ்சஸ் தானாவே ஆட்டோமேட்டிக்கா வரும், அதை நீங்க சால்வ் பண்ணலாம். லீக் கோட்ல காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும், லைக் கிராஃப்ஸ், பைனரி ட்ரீ, சர்ச் ட்ரீ. ஸோ அந்த லெவலுக்கு போகும். அரேஸ்லாம் நிறைய இருக்கும் லீக் கோட். ஸோ அது ஆன்சர் தெரியலனாலும் யூ கேன் ஒர்க் அவுட், பார்த்து இருக்கான் கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். ஓகே ஓகே இப்போ சந்தோஷி அப்படிங்கிறவங்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஷி ஆல்சோ ஸ்டடிங் தேர்ட் இயர் சிஎஸ்சி இன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ சந்தோஷி, நீங்கள் டக்குன்னு கேள்வி கேளுங்க. சந்தோஷி, உங்களுக்கு என்ன கேள்வி? நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ ஆஸ்க், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஹாய் சந்தோஷி. ஹாய் சந்தோஷினா. அண்ணா இப்போ எனக்கு என்னன்னா, ஆக்சுவலி எனக்கு கோடிங் சைட்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ கோடிங் இல்லாம ஐடி செக்டர்ல என்ன மாதிரி சைடு போனா கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னு. ஓகே, கோடிங் இல்லாம கோடிங் இல்லாம சப்போர்ட் ரோல்ஸ் இருக்கு, அது மாதிரி அட்மின் ரோல்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலி ஐடி கம்பெனி சைட்ல. அட்மின் ரோல்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ். ஸோ இவென்ச்சுவலி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஈவன் மேனுவல் டெஸ்டிங்ஸ் அது மேனுவல் டெஸ்டிங் எல்லாமே இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னால ஓவர்டேக் பண்ணதான் படுது. லைக் தெர் ஆர் சில கேஸ் மேனுவல் டெஸ்டர்ஸ் கம்மியா இருப்பாங்க. வென் கம்பேர் டு ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ்க்கும் மேனுவல் டெஸ்டும் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேஷன் டெஸ்டர் ப்ரிடாமினண்டா இருப்பாங்க அதிகமாக. ஸோ மேனுவல் டெஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். பட் அகெயின் லைக் எதுவுமே கேரண்டி கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ லிட்டில் கோடிங், லைக் லிட்டில் கோடிங். ஸோ லிட்டில் கோடிங் பேசிக்கா ஓகே. ரொம்ப கோடிங் சைடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சுத்தமா
அட்லீஸ்ட் பேசிக்கா தெரியும், ரொம்ப போவேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. You can try automation testing also. Automation testing coding தான் வரும், but it will be very simple and basic இருக்கும் ஆக்சுவலி. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லாம் ரொம்ப டீப்பா போகாம, ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப டீப்பா போகாம, பேசிக்கா உங்களுக்கு வந்து பட்டன் ஆக்சஸ் பண்றது எப்படி, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி, லைக் நார்மலா ஒரு வெப்ல வந்து இந்த பட்டன்ஸ்ல எப்படி டச் பண்ணோம், ஸோ அந்த ஸ்க்ரால் ஃபங்க்ஷன்ஸ் தான் எப்படி டச் பண்றோம்ன்றது பேசிக் பேசிக் கோடிங்ஸா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங், பட் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அதுவுமே என்ன கேட்டீங்கன்னா. ஸோ ரொம்ப டீப் கான்செப்ட்ஸா போகாம அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பே ரைட் இருக்கு. ஸோ தெர் ஆர் சோ மச் பே ரைட் மாதிரி நிறையவே இருக்கு ஆக்சுவலி. செலினம்ஸ் செலினம் டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது சின்ன சின்ன ஜாவா கோடிங் ஆட்டும். ஸோ அக்சஸ் லைக் ஆட்டோமேஷனா டெஸ்டிங் பண்ண போதும், அவ்வளோதான். நீங்க எதிர கொடுக்க டெஸ்டிங் பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் பிசினஸ் அனலிஸ்ட்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா ஈவன் தோ தே நீட் ஹாவ் அ ஸ்ட்ராங் எஸ்கியூஎல் ஸ்கில்ஸ் இருக்கணும், டேட்டா பேஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க இப்போதைக்கு. ஸோ வி கான்ட், அதுமே கொஞ்சம் ஹெவி ப்ரோக்ராமிங் தான் இருக்கும், எஸ்கியூஎல்ஸ் தான். ஸோ பட் வி கேன் சே ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் ஆர் தேர், இல்லைன்னா வேற எப்படி சப்போர்ட் ரோல்ஸ் நிறைய இருக்கு, லைக் அட்மின் ரோல்ஸ் இருக்கு. அட்மின்னா வந்து லைக் கோடிங்கே இருக்காது, மோஸ்டா ஜஸ்ட் மேனேஜிங் தி ஐடி அட்மின் டீம், லைக் லேப்டாப்ஸ் ஹேண்டில் பண்றது அது மாதிரி வரும். ஸோ என்ன கேட்டா ஐம் நாட் என்டையர்லி லைக் ஐம் நாட் அவேர் ஆஃப் அதர் திங், பட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸ் இதுல தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. நான் அது இல்லாம இப்போ வந்து டிசைனிங் சைட்லாம் வந்து எப்படிண்ணா இருக்கு இப்போ ஐடி செக்டர்ல? சரி, டிசைனிங், சாரி ஐ ஃபார்காட், யூஐ யூஎக்ஸ் இருக்கு. ஆமா, டிசைனிங் இஸ் ஆல்சோ வெரி குட். அதெல்லாம் வந்துட்டு இதாகுது. டிசைனர்ஸ் ஆர்டிஸ்டிக்ஸ் கிரியேட்டிவிட்டி என்னைக்குமே இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, அது யூ கான் கோ அவே, ரைட்? ஸோ ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு பிரெயினோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட் வில் பி தேர். கிரியேட்டிவிட்டியா பண்றதுல இட் வில் பி தேர். யூஐஎக்ஸ் தான் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஆக்சுவலா ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்கு. அது வந்து கேட்குறேன். ஹவு டு ஏஎஸ் நிறைய வந்ததுனால எப்படி சொல்றது, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ வேர் பீப்புள் ஆர் நாட் ஃபில்டரிங் அவுட் பேஸ்ட் ஆன் தேர் கீவேர்ட்ஸ். என்ன பண்றாங்கன்னா ஏஏ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கு. ஸோ அதுதான் ஏடிஎஸ் ஆட்டோமேட்டட் அப்படின்ற மாதிரி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு ஒரு சாம்பிள் சஞ்சய் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சஞ்சய்க்கு ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு ரெஸ்யூம், சாம்பிள் ரெஸ்யூம் ஐ திங்க். ஸோ அதுல வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து உங்க எஜுகேஷனா இருக்கும். காமிக்கவா? இஃப் யூ ஆர் ப்ரொஃபஷனல் லைக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா எஜுகேஷன் ஃபர்ஸ்டா இருக்கும். செகண்ட்ல வந்து கம்பல்சரி உங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட் போட்டு அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத தான் போடணும். அந்த அச்சீவ்மே வந்து ஸ்ட்ரெயிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஐ ஹேவ் டெவலப்ட் எம்எல் சாரி ஐ ஹேவ் டெவலப்ட் சாட்பாட் அப்படின்னு போடக்கூடாது. அது வந்து இது கிடையாது, இது ஜஸ்ட் ஜென்ரலா இருக்கும். அது அப்படி போடாம தேர் இஸ் XYZ ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, நீங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கிறீங்க. இ-காமர்ஸ் சைட்டு நீங்க வந்து உங்க ப்ராஜெக்டா பண்ணிருக்கீங்க. ஒரு இ-காமர்ஸ் சைட்ல என்ன பண்ணீங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா XYZ. XYZனா எக்ஸ்னா வந்து என்ன சொல்லுவோம்னா, I think, yeah, thanks Sanjay, thanks for sharing the screen. Yeah, we have a see, this is ATS friendly resume, right? So இப்போ சம்மரி கூட I will say அவாய்ட் பண்ணுங்க, சம்மரி கூட வேணாம் தான் நான் சொல்லுவேன். எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ நான் இது எதுக்கு அனுப்பிச்சுன்னா, இது ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபார்மேட்டுக்கு, ஸோ ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் எப்படி எஜுகேஷனா இருக்கணும், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா யூ கேன் ஜஸ்ட் சே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எஜுகேஷன் ஆட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு யூ கேன் சே ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லைக் யூ ஹேவ் டு செக்ரிகேட் ஒரு லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன தெரியும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த சென்ஸ் ரியாக்டா இல்லைன்னா, ஸோ இட் கோஸ் ஆன் ஃப்ரேம் ஒர்க் நீ கண்டு இருக்கலாம். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் தெரியும்னா கிளவுட் பேஸ்ட் ஸ்கில்ஸும் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ செக்ரிகேட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்கு, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு பிக் இட், ரைட்?
ஸோ தனியா தெரியும். ஸோ மெயினா பார்க்க வேண்டியது நான் சொல்லிட்டு இருந்தது XYZ ஃபார்முலா தான், ரைட்டா? ஸோ அந்த XYZ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை கவனிங்க. அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்ட் சைக்கிள் ஃபார் போலோ விக்டிம்ஸ்ல கடைசி பாயிண்ட் பாருங்க, ரெகக்னைஸ்ட் பை ஃபேக்கல்டி ஆடியன்ஸ் ஆஸ் பெஸ்ட் பிரசன்டேஷன் அவுட் ஆஃப் 15 டீம்ஸ். ஸோ இங்க வந்து XYZ இருக்கு. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, இப்ப நான் இது எப்படி சொல்றேன்னா, XYZன்றது எக்ஸ் வந்துட்டு ஒரு இது எப்படி தமிழ்ல சொல்றது தெரியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட். என்ன பண்ணீங்க அந்த ப்ராஜெக்ட்ல, என்ன அச்சீவ் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகக்னைஸ்ட் பை ஃபேக்கல்டி ஆடியன்ஸ். ஸோ அது வந்து ரெகக்னைஸ் அப்படின்றது தான் அச்சீவ்மெண்ட். ரெகக்னைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் அச்சீவ்மெண்ட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒய்ன்றது என்னன்னா மெட்ரிக்ஸ். எப்படி மெஷர் பண்ணீங்க அவுட் ஆஃப் எப்படி மெஷர் பண்ணீங்க அப்படின்றது ஃபேக்கல்டி ஆடியன்ஸ் மெஷர்டு, ரைட்டா? ஃபேக்கல்டி ஆடியன்ஸ் தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ரெகனைஸ்டுன்ற அந்த அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்றது, கரெக்டா? இப்ப ஜீன்றது என்ன வரும்னா ஆக்ஷன் ஆர் ஏ மெத்தட், ரைட்? எப்படி பெஸ்ட் பிரசன்டேஷன் மூலயமா பிரசன்டேஷன் பண்ணும்போது நீங்க வந்துட்டு ரெகக்னைஸ் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 50 டீம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் XYZ, கரெக்டா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் லெவல்ல சொல்லணும் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒன்று சொல்றேனே, ஒரு சாட்பாட் ஒன்று பண்ணிருக்கீங்க, அதோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எப்படி சொல்லனா, ஐ ஹாவ் இன்க்ரீஸ் தி அக்யூரசி ஆஃப் தி மாடல் பை 10% அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸா போட்டு ஒய் வந்துட்டு நீங்க எப்படி சொல்லலாம்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணுன்றத சொல்லிட்டு பை என்ன ஆக்ஷன் அப்படின்றதையும் சொல்லலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், கரெக்டா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இது நான் சொல்றது. ஸோ இது நான் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் சிம்பிளா அவங்க சொன்னா, கோ லீட் அ டீம் டு வின் செகண்ட் பிரைஸ் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பை டிசைனிங் அ ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம். இங்க கோ லீட் எ டீம்ன்றது தான் எக்ஸ். அதாவது அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட். நீங்க வந்து லீட் பண்ணிருக்கீங்க, கோ லீட் பண்ணிருக்கீங்க டீமை. அதுக்கு வந்து ஒய் என்ன வரும், எப்படி மெட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் பிரைஸ் ஹேக்கத்தான், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் தான் வந்து மெஷர்மெண்ட் இல்ல மெட்ரிக்ஸா வரும். எப்படி பண்ணீங்க ஆக்ஷன், எப்படி எந்த ஆக்ஷன் மூலியமா பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ரியல் டைம் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் டிசைன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நான் வந்துட்டு உங்க சாட் பாக்ஸை தரேன், அது புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா எனக்கு கேளுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நீங்க வந்து இப்படிதான் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் உங்க ப்ராஜெக்ட்ல, வந்து இப்படிதான் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். XYZ தான் இருக்கணும். எக்ஸ் அந்த பிராக்கெட்ல எக்ஸ் போட்டிருக்குது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதை வந்து நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் கோலிட் அ டீம் டு வின் செகண்ட் பிரைஸ் அட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பை டிசைனிங் அ ரியல் டைம் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு யூசிங் IoT enable அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கணும். சந்தோஷ் உண்மையா கிளியரா இருக்கா? சொல்லு. இருக்குமா. ஓகே, ஆக்சுவலி யாரும் ரெஸ்யூம் பத்தி நான் ஐடியா எதுவும் யாருமே சொல்லல. ஆக்சுவலி அது அண்ணா நல்லா சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் வந்து நான் ஐடில, ஸோ வந்து என்னமோ சொல்றான். சரி, நல்லா இருக்கு கேட்க. ஸோ இட்ஸ் நான் ஐடி கூட இல்ல, ஜென்ரலா ஒரு இதுக்கு சொல்ல. அதாவது நான் சொல்றேன், இப்போ நார்மலா இப்போ எப்படின்னா, ஜஸ்ட் ஷேரிங் தட். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஜென்ரல் திங்க் அபவுட் திஸ். ஒரு சேல்ஸ்க்கு ஒரு சேல் பண்ண போறீங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்களே ஒன்னு ரெடிமேட் பண்ணி சேல் பண்ண போறீங்க. இப்போ இது நல்ல ப்ராடக்ட் சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, கரெக்டா? இப்போ அப்படி சொன்னா எல்லாரும் சொல்றாங்க தானே, ஜென்ரிக்கா இருக்கும். அப்போ யூ ஹேவ் டு எம்பத்தைஸ் ஆன் நம்பர்ஸ். ஒரு பீப்புளுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா தே வில் ரிமெம்பர். ஓகேவா? அதுக்கு தான் இந்த நம்பர்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து இவ்வளோ எஃபிஷியண்டா இருக்கும் இந்த ப்ராடக்டை விட அப்படின்னு என்ன ஆகுது? ஸோ இப்போ ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ராங்கர், டாலர், ஷார்ப்பர் சொல்றாங்க. அது ஒரு 10x ஏதோ போட்டுப்பாங்க, 3x 10x நம்பர் போட்டுருப்பாங்க ஹார்லிக்ஸோட ஆட்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரிதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எப்படி சொல்றோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன நம்பர் தான், த வே வி கம்யூனிகேட். அதுல ஒண்ணுதான் இது XYZ ஃபார்முலா. ஓகே, நைஸ்.
ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல போறீங்க. பட் யுவர் ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க வந்து ஒரு ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். பட் வந்து ஓகே நீங்க வந்து அங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஏஐ ரோல்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு வேலை தரப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பிங் ரோல் மாதிரி ஏதோ தராங்க. நீங்க ஏஐ படிச்ச ஓகே ஒரு சப்ஜெக்ட் வேற. ஸோ ஆனா நீங்க வந்து செய்ய போற வேலை வேற. ஸோ இது இப்படி தான் எதிர்கொள்ளணுமா? ஹவு வி ஹாவ் டு டேக்கிள் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ்? ஓகே. ஷேர் யுவர் ஸோ தாட்ஸ். இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரியல் டைம் ஒரு விஷயம் தான். இது வந்து எல்லாருமே வந்து எதிர்கொள்றது தான் இது ஆக்சுவலி லைஃப்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது ஏஐ ஜென்ரேஷன், ஏஐ வேர்ல்டு. இதை நான் வந்து ஏஐ ஸ்டார்டட் வேர்ல்டு தான் சொல்ல, ஸ்டார்ட் ஆஃப் ஏஐ வேர்ல்டு தான் நான் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா ஏஐ டாமினன்ஸ் வந்துருச்சு. ஒரு 2 days ஒரு 1 week முன்னாடியோ ஆல்சாமன் இவர் வந்து சிஓ, ஓப்பன் ஏஐயோட சிஓ வந்து சொல்லியிருக்காரு, ஜென்சி தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ. அது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, ஜென்சி வந்து எல்லாத்துக்கும் ஒரு லைவ் டிசிஷன் கூட ஜென்சிஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ தான் கேட்கறாங்க, போய் டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இது வந்து ஸ்டார்ட் அப் ஏஐ தான். இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி பார்க்கணும், வர்சலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. வர்சலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு that we have to not stick to a one path. We have to have a wider scope. ஒரு ப்ராடா ஒரு வைடர் ஸ்கோப்பா நம்மள வந்து எக்யூப் பண்ணிக்கணும் இந்த ஜென்ரேஷன்ல, சின்ஸ் ஏஐ அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு ரோல் நோக்கி போறோம். பட் அது கிடைக்கலன்னா we should not just deny it அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்க வந்து அது வந்து ஏஐ பேஸ்ட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா ஐ வில் சே ஜஸ்ட் ஸ்டிக் டு த வாட் எவர். கொஞ்ச நாளைக்கு என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை பாருங்க. At the same time, you have to start exploring the AI side. You have to start networking with people. Inside ஒரு AI ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா you have to start communicating to others. உங்க ஒரு கொலீக்ஸ் கிட்ட பேசி அந்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு, அது எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இங்கேயும் ப்ரூவ் பண்ணிட்டவங்கள நான் இதையும் பண்ணுவேன், அதே மாதிரி இதையும் வந்து நீங்க சைட்ல ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும் இங்க என்ன நடக்குது இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்ஸோ ஏதோ ஒரு 6 monthsல வந்து உங்களுக்கு ஒரு இது கேட்கறாங்க, ஒன்னா வைக்கிறாங்க அப்படின்னா கேன் ஸ்டார்ட் டெல்லிங் தம், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்போஷர் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓ தட் வில் பி கிரேட். அது வந்து உங்களை தான் எக்யூப்டா காட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல வே டு ஹேண்டில் இட் வித்தவுட் ரூடா லைக் ஒரு ரூடா டினை பண்ணாம. ஸோ தட்ஸ் இப்போ இது வந்து பிளஸ் தான், வின் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனுக்கு. ஏன்னா ஏஐ மட்டும் தெரியாம இப்போ ஃப்ரண்ட் எண்டும் பண்ணிருப்பாங்க. இப்போ சப்போஸ் நார்மல் டெவலப்பிங்னா பேக் எண்டோ ஃப்ரண்ட் எண்டோ வாட் எவர் தே வுட் ஹவ் லேர்ன்ட் இட். அவங்களுக்கு ஒரு ஆடட் ஸ்கில் தானே அது அவங்க கெரியர்ல. ஸோ அப்படிதான் நான் பார்க்கணும். ஸோ ஒரு ஷார்ட் டைம் கரியர் இல்லாம லாங் டைம் கரியரா பார்த்தா தட்ஸ் ஆடட் ஸ்கில். Okay, that's really nice. So, சாரி மியூட்ல இருக்கீங்க சந்தேஷ். okay, that's really nice. Any other questions from our? I think we left for the second question. நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, ரெஸ்யூம் பேஸ்டா ஒரு செகண்ட் கொஸ்டின் கேட்டீங்க. நான் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்றதா சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுமா? யா ப்ளீஸ். பாரதனால அந்த கொஸ்டினை கேட்ட பொண்ணு அமைதியா உட்கார்ந்து இருக்குது. What are the questions asked based on our resume? ஓகே, ஜென்ரலா என்ன கேட்பாங்கன்னா உங்க ரெஸ்யூம்ல போட்டிருக்கதா பேசிக்கா கேட்பாங்க. சப்போஸ் இஃப் யூர் நாட் லுக்கிங் அவுட் ஃபார் அ லோர் ரோல் ஓரியன்டா போகாம இருந்தீங்கன்னா உங்க மோஸ்டா உங்க ரெஸ்யூம்ல இருக்கிறதா கேட்பாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்பல்சரி ரெஸ்யூம்ல இருக்க கேட்பாங்க. அதுல வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு உங்களுக்கு டீப்பர் நாலேஜ் இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன்ல ஒரு ஹேக்கத்தான்ல இந்த ஒரு டிசைன் பண்ணிருக்கீங்க ரியல் டைம் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் யூசிங் ஐஓடி ஐஎம்எல் அப்படின்னா எம்எல்ல என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்பாங்க. அந்த அல்காரிதம் பத்தி சொல்லுங்க அப்படின்றது கூட கேட்கலாம். ஐஓடில எப்படி பண்ணீங்க, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணீங்க, உங்க இதுக்கோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த டிசைனுக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்க. ஸோ டிசைன் பேட்டர்ன் சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க. அப்புறம் நீங்க லீட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஒரு டீமை லீட் பண்ணி லீடுன்னு போட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன்
என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இவ்வளோ டீப்பா போகலாம். ஆக்சுவலி இவ்வளோ டீப்பாவும் போக முடியும் ஒரு இதில். ஸோ இதை மாதிரி நீங்க 4-5 ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கும் போது அவங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸையும் கொஞ்சம் வந்து டீப்பா கேட்டுட்டு தே கேன் வைண்ட் அப். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் தேர் லுக் அந்த கேண்டிடேட்னா, இதை நீங்க எப்படி சொல்றீங்க, ஹவு டு யூர் எக்ஸ்பிளைனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றத இதுல தெரியும் ஆக்சுவலி. அதனால தான் நான் சொல்றது ஹவ் யூ அப்ரோச் எ திங் அப்படின்றதுதான். இந்த இடத்துல எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றீங்க, இட் கேன் இங்கிலீஷா தமிழ் எதுல வேணா இருக்கலாம், அதை நீங்க எப்படி சொல்றீங்கன்ற ஒரு இதுதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸோ அப்கோர்ஸ் உங்களை தாண்டி இது அவங்களுக்கு தெரிய போறது இல்லை இந்த ப்ராஜெக்ட் பத்தி. ஸோ உங்களுக்கு தான் எண்ட் தெரியணும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்ல, பட் தே வுட் ஆடட் இட் ஃபார் த ப்ராஜெக்ட் லிஸ்ட் சேக்க இல்லை நேம் சேக்க ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்கும்னா, தட் வில் பி வெரி யூஸ்லெஸ். அந்த டைம்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் போது இட் வில் நாட் பி யூ வில் பி ஸ்டக் தேர். அங்க உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி த கேண்டிடேட் வில் பி ரிஜெக்டட் அட் மேக்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் திங்கே வந்துட்டு நீங்க வந்து அதை பைபாஸ் பண்ணியிருக்கீங்க, வி ஆர் நாட் ஈவன் ஒர்க் ஆன் இட். அதுதான் தேணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கேட்கறேன், உங்களுக்கு தெரியல, அது நீங்க ஒர்க் பண்ணதில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அது அப்படிதான் போகும். ஸோ நம்ம வந்து ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்கோமோ அதை நல்லா 100% தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து டெலிவர் பண்ண, அதாவது கிளாரிட்டியாக டெலிவர் பண்ணுற அளவுக்கு இது இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டெலிவரி கரெக்டாக வரும். யா எக்ஸாக்ட்லி. ஸோ சப்போஸ் நீங்க வந்து டீம் ஒர்க் பண்ணும்போது நீங்க ஒரு செக்ஷன் மட்டும் தான் எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த நீங்க சொல்லும் போது சொல்லணும், இந்த டீம்ல இவ்வளவு பெருசா பண்ணோம், எனக்கு இன்டெப்தா 10 செக்டர்ல தெரியாது, இந்த செக்டர்ல நான் ஒர்க் பண்ணேன், இந்த செக்டர்ல எனக்கு 100% எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கிளாரிட்டியா சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஓகே, நைஸ். ஓகே, நைஸ். ஸோ now we are going to conclude this session. So Arun Kumar, if you want to share anything to our audience and also for the future generation, நிச்சயமா இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50 minutes இருக்கு, பட் நிச்சயமா எல்லாரும் பார்ப்பாங்க. I know because those persons are want need, they will watch this entire video. So please conclude your thoughts and whatever you have to speak. The stage is yours. Please conclude this. Thank you. Okay. So அதான். ஸோ டு சம்மரைஸ் திஸ் ரைட், ஒரு ஃப்ரெஷரா நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பேசிக்கா டிஎஸ்சி அல்காரிதம்ஸ், அப்புறம் வந்துட்டு லீக் கோட்ஸ்ல மெயினா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும். லைக் மேக்ஸ் மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி we have to solve lot of problems so that you will equip lot of algorithms. ஒரு தேடல் இருக்கணும் அந்த இதுல. ஒரு தேடல் தான் நிறைய அல்காரிதம்ஸ் யூ லேர்ன். ஒரு திருப்பி சொல்ற மாதிரி சிமிலர் டு மேக்ஸ், கம்ப்யூட்டர் ஒரு ப்ராப்ளம்க்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுல எது ஆப்டான சொல்யூஷன், எது ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது மட்டும் பத்தாது, யூ ஷுட் ஹேவ் ஆல்சோ ப்ராஜெக்ட்ஸ். ஒரு டெக் ஸ்டாக்கே வேணும் உங்களுக்கு. ஒரு டெக் ஸ்டாக்னா நாட் ஓன்லி லாங்குவேஜஸ், ஒரு பைத்தான், ஒரு சி, ஜேஎஸ், டிஎஸ், அது மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு ஹேவ் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், ஒரு நெக்ஸ்ட்.ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் தெரியணும், அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரியும். ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண என்டையர் ஒரு டெக் ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஆப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு இருக்கு, இல்லைன்னா ரியாக்ட் நேட்டிவ் இருக்கு, இல்லைன்னா ஃபிளட்டர் இருக்கு. ஸோ அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுல அது ஒரு ரியாக்ட் நேட்டிவ்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா ஒரு என்டையர் மொபைல் ஆப்பே பண்ற மாதிரி இருக்கும். பட் பேக் எண்ட் வேணும்னா பேக் எண்டுக்கு தனியா ஒரு டெக் ஸ்டாக் எடுத்து படிக்கணும். இது பைத்தான், ஃபாஸ்ட் ஏபிஐ, இல்லைன்னா ஜாங்கோ, இல்லைன்னா நோட்.ஜேஎஸ் இருக்கு, எக்ஸ்பிரஸ்.ஜேஎஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் விச் இஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி உங்க ப்ராஜெக்ட் என்ன நீட் இருக்கு, நீங்க என்ன பண்ண போற ப்ராஜெக்ட் நீட் இருக்கு அப்படின்றத பண்ணணும். ஸோ இது செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் முக்காவாசி காலேஜஸ்ல, காலேஜ் ஸ்பெஷல்ஸ்க்கு ஐடியா இல்லை. ஈவன் எனக்கு ஐடியா கிடையாது நான் படிக்கும்போது ஓப்பன் சோர்ஸ் பத்தி. ஐ லேர்ன்ட் இட் இன் த ஹார்ட் வே டு பி ஃப்ராங்க். ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்றது வந்து ஆண்ட்ராய்டு இஸ் ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம். ஆக்சுவலி உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வேர் த கோட் வில் பி அட் ஓப்பன் சோர்ஸ், எனிபடி கேன் கான்ட்ரிபியூட் டு த கோட். எக்ஸாம்பிள் கிட்டப்ல நீங்க பாக்குற முக்காவாசி ப்ராஜெக்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். அன்டில் அன்லெஸ் இட் இஸ் பிரைவேட். பிரைவேட் இல்லாம ஓப்பனா உங்களால ஒரு கோடை போய் பார்க்க முடியுது, ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடை பார்க்க முடியுதுன்னா அது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். ஐ ஷேர் இட் இன் அ வைல். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னா, நீங்க பண்ற ப்ராஜெக்ட் அது ஓப்பன் சோர்ஸா பண்ண போற ப்ராஜெக்ட். ஸோ ஒரு கிட்டப், ஈவன் ஆஃபீஸ்லயுமே வந்துட்டு ஒரு கிட்டப் மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா நிறைய பேர் ஒரு ப்ராஜெக்ட்ல 10 பேர் ஒர்க் பண்றோம்னா வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். அதுல கிட்டா இருக்கலாம், பிட் பேக்கெட்டா இருக்கலாம், லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஆர் தேர் ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல். அதுல மேஜரா இப்ப கிட்டப் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸோட இருக்கு. உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஐடியா இல்லை அப்படின்னு ஓப்பன் சோர்ஸ் என்ன தெரியும், யூ கேன் ஸ்டார்ட் கூகுளிங் ஓப்பன் சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண. ஓப்பன் சோர்ஸ்க்கு உங்களுக்கு ஒன்றும் அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர் இஸ் ஃபாஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கு, FOSS ஃபாஸ்ட் யுனைடெட் சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அதில் கான்ஃபரன்ஸ் நடக்கும், மந்த்லி மீட்டப்ஸ் நடக்கும். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வரலாம். ஸோ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான். ஓகேங்களா, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் கரெக்டாக சொல்லணும். ஸோ இது ஒரு ஃபாசிலிட்டி ஒரு கம்யூனிட்டி இருக்கு ஆக்சுவலி. அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா, நான் ப்ராஃபிட் கம்யூனிட்டியா லோக்கல்ல இருக்கு. டெல்லிக்கு, ஸோ மும்பைக்கு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல நடக்குது ஒரு ஃபாசினேட்டட் கம்யூனிட்டின்றது ஆக்சுவலி. ஸோ அதை தாண்டி ஓப்பன் சோர்ஸை தாண்டி தேர்ட் விஷயத்தை தாண்டி ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஒரு பர்சனுக்கு ஈவன் சொல்ற லைஃப்ல நெட்வொர்க்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வேர் யூ மீட், நான் என்ன சொல்லணும்னா ஜென்ரலா ஈவன் ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு கூட்டி போறீங்க, சிம்பிளா எடுத்துக்கோங்க, என்டரிங் கான்செப்ட் சொல்றேன். வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு சிட்டிக்கே போறீங்க அப்படின்னாலும் அங்க ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா புது சிட்டில யூ வில் ஃபீல் சம்திங் சேஃப். கொஞ்சம் ஒரு சேஃப்டி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, தேர் இஸ் ஒன் பர்சன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரிதான் ஆர்கனைசேஷன்ல. ஸோ இந்த ஃபுட்பால் இல்ல கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல தேர் இஸ் கான்செப்ட். ஸோ அது வந்து நெட்வொர்க்கிங்ல மேஜரா பிளே பண்ணும். ஏன்னா இப்போ நீங்க 2 பேரும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்ற போது உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்ற போது ஒரு ப்ராஜெக்டோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலா உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு 2 கொலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு ப்ராஜெக்டோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரிக்கா சொல்லணும்னா அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அவங்க கோட் பண்றது உங்களுக்கு புரியும், இவங்க கோட் பண்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கோட் பண்ணுவாங்க ஒரு பேட்டர்ன் வச்சு. ஸோ அதனால இட் வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அங்க வந்து ஒரு நெட்வொர்க்கிங் நீங்க பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க நிறைய பேர் அப்படின்னா யூ வில் ஷேர் லாட் ஆஃப் ஸ்டஃப். அதே சமயம் யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த 4 திங்ஸ் தான் மெயினா சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க வந்துட்டு இப்போ வந்து மெயினா எனக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு நெட்வொர்க்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா பேசிக்கா நான் வந்து எக்ஸ்போஷர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ ஸ்டார்ட் சேயிங் ஒன் டு சஞ்சய். சஞ்சய் could you please அந்த வெப்சைட் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? நான் ஷேர் பண்ணி வெப்சைட் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? வெயிட் a minute. ஸோ நான் சொல்றேன் இந்த கம்யூனிட்டிஸா இருக்கட்டும், இந்த மீட்டப்ஸா இருக்கட்டும், தேர் ஆர் பீப்புள்ஸ் ஹூஸ் ரன்னிங் பிஹைண்ட் இட் லைக் மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து நிறைய ஃபோக்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சில பேர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸை ஒர்க் பண்ணிட்டு பண்றவங்களா இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஆக்சுவலி, அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் ரன் பண்றது. ஐ திங்க் This one, right? இந்த Tamil Tech. மேல அந்த இன்னும் டேப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ. ஸோ இந்த தமிழ்நாடு.டெக் வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா பீப்புள் தெரியணும், முதல்ல அவேர்னஸ் இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னு தமிழ்நாடு.டெக் தெரியணும் அப்படின்னு, லைக் கம்யூனிட்டிஸ் தெரியணும். ஜென்ரலா தமிழ்நாடுக்குள்ள இப்போதைக்கு அப்கமிங் மீட்டப்ஸ் இதுல இருக்கு. இட் வில் பி கெட்டிங் ஆடட். மந்த்லி நடக்கிற எல்லாமே ஆட் ஆகும். இது எல்லாம் மேக்ஸிமம் கான்ஃபரன்ஸா இல்லாம இருக்க வரைக்கும் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். மந்த்லி மீட்டப்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரீயா இருக்கும். கான்ஃபரன்ஸ் இருந்தா கம்பல்சரி சம் கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும், சம் கான்ஃபரன்ஸ் ஃப்ரீயாக கூட இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டெவாப்ஸ் மீட்டப்னா அந்த சென்னை சந்தை கொஞ்சம் மேல போறீங்களா? இதுவா? ஐ திங்க் சஞ்சய் லாஸ்ட் சஞ்சய் நினைக்கிறேன். சஞ்சய், யா, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த சென்னை டெவாப்ஸ் மீட்டப்னு சொல்றீங்கன்னா அது ஒரு சின்ன டெவாப்ஸ் கம்யூனிட்டி மீட்டப் மந்த்லி நடக்கிறது. ஸோ அதுக்கான எல்லா இதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போகும். ஸோ இதே மாதிரி நம்பர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் மீட்டப்ஸ்.
ஸோ டெவாப்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, டிஜிட்டல் டென்ட்ரிமஸ் ஒரு கம்யூனிட்டி, சிடிஓ டாக்ன்றது ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ், அது டெக்எக்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது ஆனுவல் கான்ஃபரன்ஸ். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சஞ்சய், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்றீங்களா? இன்னும் ஸ்க்ரால் பண்ணீங்க, இன்னும் எனக்கு வந்து கம்யூனிட்டிஸ்னா இந்த கம்யூனிட்டிஷன் பட்டன் இருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல. யா ப்ளீஸ். ஸோ இப்போ போனீங்கன்னா சென்னையில லைக் தமிழ்நாடுல இருக்க, சென்னை இல்லாம தமிழ்நாடுல இருக்க கம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்க வந்துடும். ஸோ அஷூருக்கு ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்கு, சென்னை ரியாக்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, வெப் இன்ஜினியரிங்க்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அப்படியே ஸ்கால் பண்ணி வாங்களேன். ஸோ பைத்தானுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்க சோஷியல்ஸோட போட்டிருக்கோம், நீங்க ரீச் அவுட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ரீச்சிங் அவுட் டு பீப்புள் இஃப் யூ ஹேவ் சம் டவுட்ஸ் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் இதுல வந்து ரீச் அவுட் பண்ணி நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டிஸ், ரெகுலரா மீட்டப்ஸ் நடத்துற கம்யூனிட்டிஸ். ஸோ இதுல வந்து நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம், பல டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் சேர்ந்து வருவாங்க, கம்பெனி சேர்ந்து வருவாங்க, பீப்புள்ஸ் இங்க. ஸோ யூ கேன் ஹாவ் அ வெரி குட் நெட்வொர்க்கிங் தேர் ஆக்சுவலி. ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் சப்ஜெக்ட் ஃபார் டுடே. இன்னைக்கு என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. ஓகே ஐ ஓகே. திங்க் யூ கேன் கன்க்ளூட் த செஷன் பை திஸ். ஸோ நிச்சயமா மாணவர்களே, இப்போ இவர் வந்து சொன்னதை வந்து நீங்க நிறைய அவர் சொல்றாருன்னு வந்து பயப்படாதீங்க. எல்லாமே வந்து அனுபவத்திலையும் சரி, நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்றப்ப அந்த கஷ்டமா இருக்கிற விஷயம் நமக்கு நிச்சயமா ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு பயங்கர பெருசா இருக்கும். ஒரு ட்ரெயின்ல வந்து கூட்டம் நிறையா இருக்கும். அப்பா என்னடா இவ்வளோ பேர் வந்து ட்ரெயின்ல ஏறி போறாங்க, எப்படிதான் போறாங்களோன்னு இருக்கும். பட் நீங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்களும் அந்த கூட்டத்தோட merge ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எந்த கான்செப்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்க்க பெருசா இருக்கும். பட் நீங்க உள்ள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவும் இந்த கான்செப்ட்ஸும் அது மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஒர்க் போடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் ஒர்க்கே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ நம்மளோட மோட்டோ என்னன்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை நிலை ஒன்று வர வேண்டும். ஸோ வந்து அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ எல்லாரும் பாருங்க, முயற்சி பண்ணுங்க, எல்லாருமே பெரிய ஆள் ஆகலாம். ஸோ இந்த மீட்டப் சரி ஐ இந்த திங்க் வெரி வெல். யா ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம், டடா. Thank you so much, Na. தேங்க்யூ ஓகே தேங்க்யூ, ஓகே ஓகே. பை பை, பை ஆல் த பை. பெஸ்ட் கைஸ். பிரேம், Thank you so much. பிரேம் பை பை. வேணா பை பை ரத்மி, பை பை. பை பை ப்ரீ. Bye. ஓகே அருண், பை.